இங்க ஒருத்தருக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலுமே அதுலதான் போயிட்டு வருவாரு. சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே கடைக்கு கொண்டு போயிட்டு சரி பண்ணிடுவாரு. அப்படி இருக்க ஒரு நாள் ஒரு வேலையை முடிச்சுட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது சைடுல காய்கறி வித்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா சைக்கிள ஓரமா நிப்பாட்டிட்டு காய்கறி வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு டிராக்டர்காரன் வேகமா வந்து அவரோட சைக்கிள் மேலே ஏத்திட்டு போயிருவான். அவனை பிடிக்க பின்னாடியே ஓடுவாரு. ஆனா அவன் நிக்கவே மாட்டான். தன்னோட சைக்கிள் இப்படி ஆனனால ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா அழுவாரு. இவருக்கு கல்யாணம் கூட அந்த சைக்கிள்னாலதான் நடந்திருக்கும். அப்படி இருக்க அந்த சைக்கிள் இப்படி போனனால இவரால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. நைட் இவரால சரியா கூட தூங்க முடியாது. வேலைக்கு இப்ப ரொம்ப தூரம் நடந்து போனோம் அப்படிங்கறதுனால காலையில சீக்கிரமா எழுந்து நடந்து ரொம்ப தூரம் கட்டட வேலைக்கு போவாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வரும்போது இவரால சுத்தமா நடக்கவே முடியாது. ஆனாலும் சைடுல இருக்க பைப்ல தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே இவருக்கு காத்து விசிறிட்டு இருப்பாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு வந்தனால பயங்கரமா மூச்சு வாங்கும். இருந்தாலுமே அடுத்த நாளும் மறுபடியும் நடந்தே வேலைக்கு போயிட்டு வருவாரு. இப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு கடைக்கு போயிட்டு புதுசா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு ஓட்டிட்டு வரும்போதுதான் இவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த சைக்கிளை பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆரத்திலாம் எடுப்பாங்க அந்த சைக்கிளுக்கு. நம்ம கிட்ட என்னதான் ஒரு பொருள் இருந்தாலும் பெரிய பொருளுக்கு ஆசைப்படுவோம். ஆனா இங்க இருக்க பல பேத்துக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறது கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதனால இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழுங்க.